Assalamu alaikum warahmatullahi wabarakatuh and good evening all. ஓகே, இன்னைக்கு வந்து உங்களோட ஃபர்ஸ்ட் கிளாஸ் 2026 and 2027 பேட்சுக்குரிய ஃபர்ஸ்ட் கிளாஸ். இந்த லிங்க் நான் இப்பதான் கிளாஸஸ் இதுல குரூப்ல வந்து போட்டுவிட்டேன். இந்த கிளாஸுக்கு வந்து பேமெண்ட் பண்ணவங்களுக்கு தான் இந்த கிளாஸ். பட் நான் வெளியில வந்து அந்த லிங்கை வந்து ஷேர் பண்ணினேன் குரூப் இது. ஓகே, சரி, கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணுவோம். மெயினா வந்து உங்களோட கிளாஸஸ் எப்படி போகும்னு சொன்னால் 2026 2027 பேச்சுக்குரிய கிளாஸஸ் வந்து சாட்டர்டே சண்டே ஈவினிங் 4:30க்கு தான் கிளாஸ் வந்து நடக்கும். இன்றைக்கு ஃபர்ஸ்ட் கிளாஸ் என்றதால அவங்களோட கிளாஸ் லிங்க் இன்றைக்கு போட்டிக்கிறேன். என் வளமையா கிளாஸ் டைம் டேபிள் என்னன்னு சொன்னால் 2026 2027 வச்சுக்குரிய கிளாஸ் டைம் டேபிள் சாட்டர்டே சண்டே ஈவினிங் 4:30க்கு. உங்களுக்கு வந்து இந்த மந்த் இப்ப செப்டம்பர்லயும் அக்டோபர்லயும் சேர்த்து 2 மந்த்துக்கும் ஒரு ஃபீஸ் தான் எடுப்பேன். இந்த மந்த்துக்கு மட்டும். அதாவது நீங்க 1500 பே பண்ணினீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு வந்து 2 மந்த் கிளாஸஸ்லயும் ஜாயின் பண்ணிடும். அடுத்ததா வந்து என்னன்னு சொன்னால் இப்ப உங்களுக்கு 10ஆம் மந்த்துக்கும் ஜாயின் பண்ணி செப்டம்பர் இந்த மந்த்துக்கும் சேர்த்து 2லயும் ஜாயின் பண்ணேலும் எல்லாரும். அதுக்கு அடுத்த மந்த்துக்கு தான் நீங்க பே பண்ண வேண்டி வரும். என்று சொன்னா ரீசன் 2025 பேட்சுக்கு வந்து கிளாஸஸ் செய்யறதால இப்ப 2025 பேட்சுக்கு தான் நான் கூடையா கிளாஸஸ் போட்டு அவங்களோட எக்ஸாம் முடியும் வரைக்கும் அவங்கள வந்து ஃபுல்லா ஒரு நிலைமை கொண்டு வந்துட்டு தான் உங்களோட கிளாஸஸ் வந்து கொண்டு போறது. அதால உங்களுக்கு வந்து கூடையா கிளாஸஸ் போடணும். ஸோ அதால 2 மந்த்துக்கும் சேர்த்து ஒரு பேமெண்ட் எடுத்து அவங்களோட கிளாஸஸ் வந்து இந்த மந்த்ல மட்டும் கொண்டு போவேன். ஸோ அப்ப வந்து உங்களோட கிளாஸஸ் வந்து எப்படி டைம் என்று சொன்னால் இந்த 2 மந்த்துக்கும் மட்டும் அவங்களோட கிளாஸ் டைம் டேபிள் சாட்டர்டே சண்டே ஈவினிங் 4:30க்கு. அதே மாதிரி அவங்களுக்கு 11ஆம் மந்த்ல இருந்து உங்களோட டைம் டேபிள் வந்து மாற்றப்படும். அதாவது 3 நாளைக்கும் நடக்கும். ஃப்ரைடே சாட்டர்டே சண்டே 3 நாளும் ஈவினிங் 5 மணிக்கு உங்களோட கிளாஸ் டைம் டேபிள் மாறப்படும். அதாவது 2025 பேட்சுக்கு உடைய கிளாஸஸ் எல்லாம் அக்டோபர் மந்த் லாஸ்ட்ல முடிச்சிடுவேன். அதுக்கு பிறகு ஃபுல்லா அவங்கள தான் டார்கெட் பண்ணி உங்களோட கிளாஸஸ் தான் நடந்துட்டு போவோம். அவங்களோட டைம் டேபிள் வந்து அந்த டைமுக்கு மாறும். ஃப்ரைடே சாட்டர்டே சண்டே ஈவினிங் 5 மணிக்கு தான் அவங்களோட கிளாஸஸ் வந்து நடக்கும். ஓகே, அதே மாதிரி நான் நைட் டைமுக்கும் போடுவேன். அவ பொதுவா பார்த்தா மந்த்ல வந்து அவங்களுக்கு 28 கிளாஸஸ் 27 கிளாஸஸ் அப்படி போட்டு அவங்கள வந்து ஒரு நல்ல ஒரு கைட் பண்ணணும். ஓகே, அதே மாதிரி அடுத்ததா வந்து இப்ப 2027 பேட்ச் ஸ்டூடெண்ட்ஸும் இதுல இருப்பீங்க. 2026 பேட்ச் ஸ்டூடெண்ட்ஸும் இதுல இருப்பீங்க. பொதுவா வந்து 2027 பேட்சுக்குரியவங்களுக்கு வந்து உங்களுக்கு என்னென்ன புக் எடுக்கணும், உங்களோட கைட் பத்தின விஷயங்கள் எல்லாம் நான் ஒரு ஃபர்ஸ்ட் கிளாஸ் அரேஞ்ச் பண்ணி அதுல உங்களுக்கு சொல்லி தந்தேன். இப்படி இப்படி இந்த பாடத்துக்கு இப்படித்தான் எடுக்கணும் விஷயங்கள். இப்ப வந்து மெயினா வந்து நீங்க வந்து பொதுவாக இன்றைக்கு வந்து நான் தர போற பகுதி என்னன்னு சொன்னால் திருக்குறள் சாப்டர். இது வந்து 2025 பேட்சுக்கும் யூஸ் ஆகும் இந்த கிளாஸ். ஓகே, இதுல வந்து பார்த்தோம்னு சொன்னால் நீங்க இப்ப 2027 பேட்ச் இதுல எத்தனை பேர் இருக்கிறீங்க? 2027 பேட்ச் ஃபஸ்ஹா, சாரா, அடுத்தது சிந்தகான்னு சொன்னவங்க ஜாயின் பண்ணினாங்க. மத்தவங்க 2027 பேட்ச் ஸ்டூடெண்ட்ஸ் இதுல யார் இருக்கிறீங்க? 2027 பேட்ச் கொஞ்சம் ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க. 2027 பேட்ச் ஸ்டூடெண்ட்ஸ். ஓகே, 2027 பேட்ச் 3 பேர் இருக்கிறீங்க. சரி, 2026 பேட்ச் 2026 பேட்ச் ஸ்டூடெண்ட்ஸ். ஓகே, மத்தவங்க எல்லாம் 2025 பேட்ச்ன்னு நினைக்கிறேன். சரி, பொதுவாக 2026 மட்டும் 10 பேர் இருக்கிறீங்க. ஓகே, இப்ப மெயினா வந்து நீங்க இதுக்கு முதல் அவங்களுக்கு ஒரு தெளிவில்லாம இருக்கலாம். நிறைய பேரும் 2026 பேட்ச்லயும் ஒரு சரியான ஒரு கைடு இல்லாம படிச்சுட்டு இருக்கிறவங்க நிறைய பேர் இருப்பீங்க. நீங்க வந்து மெயினா ஃபர்ஸ்ட்டுக்கு வந்து
ஒரு பாடலுக்கும் வந்து இதை படிக்கிறதுக்கு முன்னால அதுக்குரிய 2 கைடு இருக்குது. 12 டேயும் 13 டேயும் கைடும், அதே மாதிரி தொகுமுகை புக்கும், இலக்கணத்துல வந்து நுமான் சேட்ட புக். இந்த 4 விஷயங்களும் உங்களோட கையில வந்து இருக்கணும். வேற மேலதிகமா ஒன்றும் எடுக்க வேண்டிய ஒரு தேவை இல்ல. என்று சொன்னா நான் உங்களுக்கு பேப்பர் கிளாஸ் மெத்தட்ல பேப்பருக்கு வந்து முகம் கொடுக்கிற மாதிரியான கொஸ்டின்ஸ் எல்லாம் அதெல்லாமே சொல்லி தருவேன். ஸோ அதால நீங்க உங்களுக்கு படிக்கிறதுக்கு உங்களுக்கு தேவைக்கு நீங்க அந்த விஷயங்கள வந்து உங்களோட கையில வச்சீங்கன்னாலும் ஓகே. மத்தபடி அடுத்த எல்லாமே வந்து நான் உங்களுக்கு ஃபுல் கைட் பண்ணுவேன். அதுல வந்து நீங்க எடுக்க வேண்டியது தொகுமுகை புக் உண்டு. மத்தது 12 அண்ட் 13 கைட். அப்படி அத பிரிண்ட் எடுத்து வைங்க. இல்லன்னா உங்களுக்கு ஷொப்பாலயும் தொகுமுகை புக் எடுக்கலாம் எல்லாருக்கும். ஸோ அப்படி அத விஷயங்கள வந்து எடுத்து வைங்க. அதுல அடுத்ததா வந்து நீங்க எழுதுறதுக்கு ஒரு புக் தேவ. இப்ப 2027 பேட்ச்க்கு இது மெயினா சொல்றேன். 2026 பேட்சும் ஒரு தெளிவில்லாம படிச்சவங்களுக்கு வந்து இந்த மெத்தட ஃபாலோ பண்ணுங்க. அதே மாரி உங்களுக்கு கன்டினியூவா கிளாஸஸ்லயும் ஜாயின் பண்ணிலும், நான் உங்களுக்கு ஃபர்ஸ்ட்ல இருந்து கைட் பண்ணுவேன். இப்ப நெறைய பேரும் ஒரு ஃபர்ஸ்ட்ல இருந்து ஒரு தெளிவில்லாம, சும்மா ஒவ்வொரு இடத்துல இருந்து படிச்சு, அப்படித்தான் படிச்சுப்பீங்க நெறைய பேரும். இந்த கிளாஸ பொறுத்தவரையிலயும் நான் இதுல வந்து ஃபுல்லா ஃபர்ஸ்ட்ல இருந்து கைட் பண்ணுவேன். அதே மாரி நீங்க ஒவ்வொரு நாளும் படிக்கிறதுக்கு எப்படி, படிக்கிறதுக்குரிய மெத்தட் அதெல்லாம் இப்பயிலிருந்து உங்களுக்கு டைம் டேபிள் போட்டு அப்படிதான் சொல்லி தருவேன். ஸோ இப்படிதான் கிளாஸஸ் வந்து நடக்கும். இதுல வந்து மெயினா நீங்க வந்து எடுக்க வேண்டிய புக் வந்து உண்டு. திருக்குறளுக்கு ஒரு புக் எடுக்கணும். திருக்குறளுக்கு ஒரு புக் எடுங்க. மத்தது வந்து இலக்கிய வரலாறுக்கு ஒரு புக். ஸோ சொல்ற விஷயத்த எழுதிக்கொண்டு, அதுக்கு நீங்க ஒரு புக் எடுத்தீங்கன்னு சொன்னாலும் ஓகே. 2 திருக்குறளுக்கு வந்து 80 பேஜ் ஓகே. சிஆர் எடுங்க. 80 பேஜ் சிஆர் திருக்குறளுக்கு. மத்தது வந்து இலக்கிய வரலாறுக்கு வந்து ஒரு 160 பேஜ் கிட்ட எடுங்க. இலக்கிய வரலாறு. அடுத்தது வந்து கம்பராமாயணத்துக்கு ஒரு புக் எடுங்க. கம்பராமாயண செஷனுக்கு வந்து கம்பராமாயண செஷனுக்கு ஒரு 120 பேஜ் சிஆர் எடுங்க. கம்பராமாயண செஷன். ஓகே. இலக்கிய வரலாறு சரி, கம்பராமாயணம் சரி, திருக்குறள் சரி. அடுத்ததா வந்து சங்கச் செய்யுள் படிக்கிறதுக்கு ஒரு புக். சங்கச் செய்யுள் படிக்கிறதுக்கு ஒரு புக். அது 80 பேஜ் ஒண்ணு எடுங்க. சங்கச் செய்யுள் படிக்கிறதுக்கு. அடுத்ததா வந்து நாவல், நாடகம் நாடகம் படிக்கிறதுக்கு ஒரு 80 பேஜ் புக் எடுங்க. நாவல், நாடகம், சிறுகதை. ஸோ 3 விஷயங்களும் படிக்கிறதுக்கு 120 பேஜ் எடுங்க. அந்த புக்ல நீங்க பேரு போடணும். நாவல், நாடகம், சிறுகதை. சிறுகதையில 5 இருக்குது. நாவல் 1 இருக்குது. நாடகம் 1 இருக்குது. ஸோ அப்ப அதுக்கு ஒரு புக் எடுங்க. நாவல், நாடகம், சிறுகதை. நான் உங்களுக்கு என்ன பிரைவேட் குரூப்ல இப்ப கிளாஸ்ல வந்து பேமெண்ட் பண்ணி ஜாயின் பண்ணவங்களோட குரூப்ல அந்த புக்கை இதை வந்து நான் டைப் பண்ணியும் உங்களுக்கு போடுவேன். ஸோ அதே மாதிரி அந்த விஷயங்கள் எடுத்துக்கோங்க. இப்ப நாவல், நாடகம், சிறுகதை இது 3க்கும் சேர்த்து ஒரு புக் எடுங்க. 120 பேஜ் புக். அடுத்ததா வந்து இருக்கக்கூடிய பகுதிதான் கவிதை. கவிதை, கட்டுரை 2க்கும் சேர்த்து 120 பேஜ் யாருன்னு எடுங்க. கவிதை, கட்டுரை. கவிதை, கட்டுரை 2க்கும் சேர்த்து 120 பேஜஸ் யாருன்னு எடுங்க. ஓகே. அடுத்ததா வந்து இலக்கணம் வந்து மெயினா பெரிய ஒரு பகுதி இருக்குது. அதாவது உங்களோட பேப்பர்ல வந்து 20 மார்க்ஸ் பின்னால 15 மார்க்ஸ். 35 மார்க்ஸுக்கு கேள்வி வரக்கூடிய ஒரு பகுதி தான் இலக்கணம். ஸோ இலக்கணத்துக்கு ஒரு புக் வேறையா எடுங்க. இலக்கணத்துக்கு ஒரு புக் வேறையா எடுங்க. ஓகே. இப்ப இப்படிதான் வந்து உங்களோட புக்கள வந்து நீங்க எடுத்துக்கொள்ளணும். ஒவ்வொரு நாளும் படிச்சு தர விஷயங்கள வந்து அப்படியே அதுல கிளியரா எழுதுங்க. அதே போல ஒரு 2, 3 மந்த்ஸ் விட்டு உங்களுக்கு ஒரு எக்ஸாம் வந்து நான் கிளாஸால வைப்பேன். அப்ப அந்த டைம்ல உங்களோட நிலைமைய வந்து உங்களுக்கு பரீட்சிக்கலாம். உங்களுக்கு எந்த அளவு கிளியர் ஆவிக்குது, எந்தெந்த பகுதி நீங்க படிக்கணும் அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு 3 மந்த்துக்கும் ஒருக்க உங்களுக்கு எக்ஸாம் வந்து அரேஞ்ச் பண்ணி நடக்கும். அண்ட் 2026 பேட்சுக்கு வேற எக்ஸாம், 2027 பேட்சுக்கு வேற ஆகும். இப்ப நான் படிச்சு தர்றதுல வந்து இப்ப அதாவது 11ஆம் மந்த்ல இருந்து அவங்களோட 2ஆ பிரிப்பேன். இப்ப 2026 பேட்ச வேறையாவும், 2027 பேட்ச வேறையாவும் 2ஆ பிரிப்பேன். என்று சொன்னால் அவங்களோட டேர்ம் எக்ஸாம்கள வந்து அப்ப கிளியரா எனக்கு வைக்கலாம். அப்படி 2ஆ பிரிச்சு தான் நான் செய்வேன். இப்ப இந்த 1 மாத காலத்துக்குள்ள இந்த 2 மாத காலத்துக்கும் நீங்க 1 மந்த்துக்குரிய ஃபீஸ் தான் பே பண்ணணும்.
அதுல வந்து உங்களுக்கு கிளாஸஸ் போடுவேன். அதுல நீங்க ஒரு 1500 அந்த பேமெண்ட் தான் பண்ணணும். 2 மந்த்தும் உங்களுக்கு படிக்கலாம். அதுக்கு பிறகு 11ஆம் மந்த்திலிருந்து 2ஆ பிரிப்படும் கிளாஸஸ். இதுல வந்து இந்த மந்த்துக்குள்ள வந்து உங்களுக்கு 2 பேருக்கும் மெயினான பகுதி தான் படிச்சு தருவேன். இந்த 2 மந்த்துக்குள்ளயும் இந்த உங்களுக்கு ஃபர்ஸ்ட் டேர்முக்கும் அவங்களோட தேர்ட் டேர்முக்கும். அது 2க்கும் உள்ள மாரி தான் இந்த இதுல வந்து பேப்பர் அரேஞ்ச் பண்ணி அதுல தருவேன். அந்த பகுதிகள தான் இந்த 2 மந்த்துக்குள்ளயும் முடிப்பேன். ஓகே. என்ன சரி டவுட் கேட்க இருக்கிறவங்கள கேட்கலாம். 2026, 2027 பெஜ் ஸ்டூடண்ட்ஸ். அடுத்தது 2000 சொல்லுங்க. தர்சிகா மைக் மியூட் பண்ணி வைங்க. ஓகே. சரி. அடுத்ததா வந்து டீச்சர் இது சொன்னது இன்னொரு தடவை சொல்லுங்க டீச்சர். எது விளங்கல்ல? இதுக்கு முந்தி கொஞ்சம் சொன்னது. அப்படின்னு சொன்னா கிளாஸ் டைமா இல்ல பாடங்களை புக் எடுக்கிறதா என்ன விஷயம்? இல்ல அதுக்கு பாடங்களை பிரிச்சு எடுக்கிறதுக்கு புறவு ஒன்று சொன்னீங்க, கவரேஜ் இல்லாம இருந்துச்சு. ஓகே. அது வந்து சொன்னேன். இப்ப 2 மந்த்துக்குரிய கிளாஸஸ் வந்து உங்களுக்கு 1 மந்த் ஃபீஸ் பே பண்ணினா 2 மந்த்துக்குரிய கிளாஸஸும் படிக்கலாம். அதுல வந்து உங்களோட 2 இப்ப 2026, 2027 பெட்ச் 2க்கும் ஃபர்ஸ்ட் டேர்ம் அண்ட் ஃபோர்த் டேர்ம் வரும். அப்ப அதுக்குள்ள வரக்கூடிய சிலபஸ் தான் அந்த 2 மந்த்லயும் வந்து சொல்லி தருவேன். ஸோ அந்த 2 மந்த்துக்கும் கிளாஸஸ் வந்து சேர்த்து வைப்பேன். 2026, 2027 பெட்ச்சுக்கு. 11ஆம் மந்த்திலிருந்து 2ஆ பிரித்து வைப்பேன் அது. 2026க்கு வேறையாவும், 2027 பெட்ச்சுக்கு வேறையாவும் கிளாஸஸ் நடக்கும். அடுத்தது வந்து நான் சொன்னேன், இப்ப உங்களுக்கு ஒரு லெவலுக்கு வந்து ஒரு 3 மந்த்துக்குள்ள கொஞ்சம் சிலபஸ் வந்து கவர் பண்ணலாம். அப்ப அந்த கவர் பண்ணின சிலபஸுக்குள்ள எக்ஸாம் வந்து வைப்பேன்னு சொன்னேன். அடுத்தது கிளாஸ் டைம் சொன்னேன். கிளாஸ் டைம் வந்து ஃப்ரைடே, சாட்டர்டே, சண்டே ஈவினிங் 5 மணிக்கு தான் கிளாஸஸ் 11ஆம் மந்த்லிருந்து நடக்கும். இப்ப இந்த 2 மந்த்துக்கும் கிளாஸஸ் வந்து சாட்டர்டே, சண்டே ஈவினிங் 4:30க்கு நடக்கும் கிளாஸ். சாட்டர்டே, சண்டே ஈவினிங் 4:30க்கு அவங்களோட கிளாஸ் நடக்கும். இதான் டைம் டேபிள். 11ஆம் மந்த்லிருந்து உங்களோட கிளாஸஸ் மந்த்துக்கு 28 கிளாஸஸ் அப்படி போடுவேன். இதுல வந்து இந்த 2 மந்த்துக்கும் சேர்த்து தான் நீங்க 1 மந்த்துக்குரிய ஃபீஸ் பே பண்ணணும். நீங்க இப்ப 1500 பே பண்ணி ஜாயின் பண்ணினால் உங்களுக்கு 2 மந்த் கிளாஸஸ்லயும் படிக்கலாம். செப்டம்பர் மந்த் கிளாஸஸ்லயும் படிக்கலாம். அக்டோபர் மந்த் கிளாஸஸ்லயும் படிக்கலாம். அதுல வந்து எல்லாம் டோட்டல் சேர்த்து ஒரு 20 அப்படி கிளாஸஸ் அதுல போடுவேன். ஓகே. இவ்வளவும் சொன்ன விஷயங்கள் கிளியரா எல்லாருக்கும்? கட்டாயம் ஒவ்வொரு பகுதியும் ஒரு புக் எடுங்க. அப்பதான் உங்களுக்கு கிளியரா படிச்சு முடிக்கலாம். ஒன்றிலே எல்லாத்தையும் எழுதிட்டு போனா உங்களுக்கு அவத்துல ஒரு குழப்பம் வரும். எத படிக்கிற, எதுல எக்ஸாம். அப்ப நீங்க ஒரு புக்க ஒண்ணுக்கு இப்ப நான் சொன்ன மாரி பிரிச்சு வச்சீங்கன்னு சொன்னாலும் ஓகே. அப்ப உங்களுக்கு அந்த எக்ஸாம் நான் ஒண்ணுல வைக்கிறதையும் அந்த புக்குக்குள்ளேயே வைக்கலாம். இப்ப நான் உதாரணமாக சொன்னால், நான் உங்களுக்கு கம்பராமாயண சாப்டர் வந்து படிச்சு தந்துட்டு அதுல எக்ஸாம் வச்சேன்னு சொன்னா, அந்த எக்ஸாம் பேப்பரை உங்களுக்கு கம்பராமாயண புக்குக்குள்ள வைக்கலாம். அப்ப அப்படி ஒரு தெளிவா, ஒரு அழகா ஒரு படிக்கலாம் உங்களுக்கு. அப்படி நீங்க புக்க வந்து நீங்க பிரிச்சு வச்சீங்கன்னு சொன்னாங்க. மத்ததா இப்ப பேமெண்ட் கட்டி கிளாஸ்ல ஜாயின் பண்ணினவங்க அந்த குரூப்ல வந்து நான் அவங்களுக்கு போடுவேன் டைம் டேபிளையும். அதே மாதிரி நீங்க புக்க இப்படி இப்படி எடுக்கணும்ன்ற விஷயம் இப்பயும் சொன்னேன். இத மாதிரி புக் எல்லாம் எடுத்துக்கோங்க. அதே மாதிரி இன்றைக்கு வந்து மெயினா உங்களுக்கு திருக்குறள் பகுதியில தான் கிளாஸஸ வந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். ஓகே. இதுவரைக்கும் உள்ள விஷயங்கள் சொன்னதுல என்ன சரி டவுட் இருந்தா அவங்களுக்கு கேட்கலாம். இன்றைய போட்ட கிளாஸ் வந்து மெயினா 2026, 2027 பெட்சுக்குரியது. இதுல 2025 பெட்ச் ஸ்டூடெண்ட்ஸ் அப்படி ஜாயின் பண்ணியிருந்தால் அவங்களுக்கு என்ன சரி கிளாஸஸ்ல அப்படி ஜாயின் பண்றதா அந்த கேள்விகள் இருந்தா அதை கேட்கலாம். அதே மாதிரி மெயினா 2025 பெட்சுக்கு ஒரு செமினார் லாஸ்ட் அரேஞ்ச் பண்ணிக்கிறேன். 7 days செமினார். அதுல வந்து பொதுவாக இன்னும் ஒரு 15 பேரு கிட்ட மாதிரி அந்த செமினார் அதுல ஜாயின் பண்ணிக்கொள்ளும்.
அந்த செமினார் அக்டோபர் 21 தான் ஸ்டார்ட். பொதுவா வந்து பிரைவேட் கிளாஸ்ல வாரவங்க அதுல ஜாயின் பண்ணிக்கிறேன். மேக்சிமம் 100 பேர் தான் ஜாயின் பண்ணிலும் என் இதுல. அடுத்ததா வந்து உங்களுக்கு அடுத்தது 3 மந்த் ப்ராஜெக்ட் ஒன்று செய்றேன் 2025 பேட்சுக்கு. அந்த 3 மந்த் ப்ராஜெக்ட்ல வந்து மெயினா எல்லா சிலபஸும் கவர் பண்ணும். 90% அளவு சிலபஸ் கவர் பண்ணுவேன். அதுல ஆகஸ்ட் மந்த்துக்குரிய கிளாஸஸ் எல்லாம் முடிஞ்சு இப்ப செப்டம்பர் அக்டோபர் 2 மந்த்துக்குரிய கிளாஸஸ் தான் இருக்குது. அப்படி 2025 பேட்ச் ஸ்டூடெண்ட்ஸ் இருந்தா உங்களுக்கு பார்த்து அதுல ஜாயின் பண்ணி கொள்ளலாம். அவங்களுக்கு அப்படியோ 3 மந்த்துக்குள்ள நிறைய சிலபஸ் அதுல கவர் ஆகும். அதே மாதிரி பேப்பர் கிளாஸ் மெத்தட்ல தான் நான் கொண்டு போறேன். கொஸ்டின் வித் ஆன்சர்ஸ். இப்ப நிறைய பேரும் நல்ல கிளியரா தியரி படிச்சிருப்பீங்க. ஆனா உங்களுக்கு பேப்பர் வந்தால் அதுக்குரிய ஆன்சர்ஸ் எழுதுற மெத்தட் தெரியா நிறைய பிழைகள் வரும். அப்ப அதுக்குள்ள மாதிரிதான் அந்த 3 மந்த் ப்ராஜெக்ட் போகுது. அப்படி 2025 பேட்ச் ஸ்டூடெண்ட்ஸ் இருந்தா உங்களுக்கு அதுல ஜாயின் பண்ணலும். 2026 2027 பேட்ச் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இந்த கிளாஸ் இதுல ஜாயின் பண்ணிக்கோங்க. இதுல ஃபர்ஸ்ட்ல இருந்து உங்களுக்கு தியரி கிளியர் பண்ணிட்டு அதுக்கு பிறகு வந்து ஒவ்வொரு யூனிட் வைஸா அவங்களுக்கு எக்ஸாம்ஸ் அப்படி ஒவ்வொரு இதுலயும் எல்லாம் செஞ்சுட்டு போவேன். ஓகே, இன்னைக்கு நாங்க முதலாவதா வந்து திருக்குறள் பகுதி பார்ப்போம். இப்ப நீங்க எடுத்த புக்கில் இன்றைக்கு திருக்குறளை ஸ்டார்ட் பண்ணி செய்யுங்க. ஓகே, அப்ப திருக்குறள் பகுதி எடுத்தோம்னு சொன்னால் அரசியல் பகுதியை மெயினா வச்சுதான் நீங்க இந்த சிலபஸ்ல வந்து வரப்பட்டிருக்குது. அந்த வகையில முதலாவதாக வந்து அறிவுடைமை என்ற திருக்குறள் தான் இருக்குது. அதுல வந்து டீச்சர் மெயினா சொல்லுங்க. டீச்சர் இப்ப இதுவரைக்கும் உங்கள்ட்ட ஃபீஸ் கட்டாதார்கள் கட்டி ஜாயின் பண்ணலாமா அன்றைக்குள்ள? எது விலங்கல நீங்க என்ன பேட்ச் ஸ்டூடெண்ட்ஸ்? 26. ஓகே, நீங்க இப்ப பே பண்ணி ஜாயின் பண்ண இன்றைக்கு தான் ஃபர்ஸ்ட் கிளாஸ். அப்ப இன்றைக்கு நைட்டுக்குள்ள ஜாயின் பண்ணிடலாமா டீச்சர்? நீங்க இன்றைக்கு பே பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. அடுத்த கிளாஸஸ்ல இருந்து கண்டினியூ பண்ணிடலாம். ஓகே டீச்சர். ஓகே, சரி. அப்ப இதுல இப்ப தாரதுல இருந்து கிளியரா எழுதிட்டு போங்க. இந்த புக்கை வந்து நீங்க திருக்குறளுக்குன்னு வைங்க. இப்ப இன்றைக்கு எடுக்கிற புக் எல்லாத்துக்கும் ஒவ்வொரு புக் எடுத்து அப்படி கிளியரா எழுதினால் நல்லா கிளியரா உங்களுக்கு படிச்சுட்டு போயிடும். இதுல வந்து எல்லாரும் ஹெட்டிங் போடுங்க திருக்குறள். அதே மாதிரி நான் சிலபஸ் வந்து உங்களுக்கு ஃபர்ஸ்ட் கிளாஸ் ஆல்ரெடி இதுக்கு ஒரு கிளாஸ் போட்டேன் அறிமுக வகுப்புண்டு. அதுல உங்களுக்கு சிலபஸ் எல்லாம் தந்தேன். அப்படி சிலபஸ் இல்லாதவங்க என்கிட்ட பேசலாம், அவங்களுக்கு மெசேஜ் போட்டு சிலபஸ் கேட்கலாம். அந்த சிலபஸ் வந்து நான் ஒரு கிளியரான முறையில சிலபஸ் வந்து போட்டு படிக்கிற மாதிரி ஒரு மெத்தட் சொல்லி கொடுத்தேன் எல்லாருக்கும். அந்த சிலபஸ வந்து எல்லாரும் கேட்டுடுங்க. அதே மாதிரி நான் இப்ப குரூப்லயும் போடுவேன். அப்படி சிலபஸ வந்து ஃபர்ஸ்ட் ஒரு புக்ல வந்து அந்த சிலபஸ் எழுதிக்கோங்க. அந்த சிலபஸ கட்டாயம் எல்லாரும் எழுதிக்கோங்க. அதே மாதிரி நீங்க படிக்கிற இடத்துல வந்து தமிழ் அந்த சிலபஸ் அப்படி எழுதி மேல ஒட்டி வச்சுக்கொண்டீங்கன்றால் ஓகே, கிளியரா அவங்களுக்கு படிக்கலாம். அப்படி அந்த சிலபஸ் வந்து நான் அப்படி ஷார்ட்டாவும் கிளியராவும் தான் நான் அந்த அரேஞ்ச் பண்ணி தந்திக்கிறேன். சிலபஸ் ஆல்ரெடி பார்த்தவங்களுக்கு அது விளங்கலாம். அப்படி அது கிளியர் தன்மையா அதை வந்து போட்டுக்கொண்டீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு ஒரு ஆறுதலா ஒரு ஓர்டரா படிக்கலாம். அதே மாதிரி எக்ஸாமையும் வந்து இப்ப நான் ஒரு சாப்டர் முடி எக்ஸாம் செஞ்சேன்னா நீங்க அதுல எக்ஸாமும் செஞ்சு தியரியும் கிளியர் பண்ணிட்டீங்கன்னா அதுக்கு ஒரு ரைட் போடுங்க. சோ அதுக்குள்ள மாதிரிதான் அந்த சிலபஸ் வந்து நான் உங்களுக்கு போட்டிக்கிறது. கட்டாயம் அந்த சிலபஸை பார்த்து எழுதி கொண்டு அந்த உங்களோட ஃபர்ஸ்ட் புக்ல அதை எழுதுங்க. இப்ப இந்த திருக்குறள் தானே நாங்க இன்னைக்கு ஃபர்ஸ்டோட படிக்க போறோம். அப்ப அந்த திருக்குறளுக்கு பேஜ்ல வந்து அந்த சிலபஸ் எழுதி ஒட்டிக்கோங்க. அதுக்கு பிறகு வந்து ஃபர்ஸ்ட் பகுதியா வந்து நாங்க திருக்குறள் பார்ப்போம். மெயினா உங்களோட பேப்பரை வந்து நாங்க எடுத்தோம்னு சொன்னால் பேப்பர்ல வந்து திருக்குறள்ல பகுதி 2ல வந்து 3வது கேள்வியா வளமையா வருது. திருக்குறள்ல ஒரு கேள்வி 20 மார்க்ஸுக்கு எப்படியுமே வரும். உங்களோட பகுதி 1 பேப்பர்ல. பகுதி 2 பேப்பர் எடுத்தா அதுல கட்டுரை, இலக்கணம், இலக்கிய வரலாறு, அதே மாதிரி சுருக்கம், பந்தி கேள்வி தான் உங்களுக்கு பகுதி 2ல வர்றது. பகுதி 1 பேப்பர் எடுத்தால் பகுதி 1 பேப்பர்ல 1வது கேள்வியா வரும். சங்கச்செய்யுள்ள 12 மார்க்ஸுக்கு ஒரு கேள்வி வரும். அடுத்ததா கம்பராமாயணத்துல 12 மார்க்ஸுக்கு ஒரு கேள்வி வரும். அடுத்ததா வந்து இது பந்தி கேள்வி ஒன்று வரும். அதாவது கவிதை ஒன்று சரி. அடுத்ததா வந்து கவிதை ஒன்று வரும். இல்லைன்னு சொன்னால் ஒரு
கவிதை, அதாவது ஒரு சிறுகதை ஒன்று, இல்லன்னா ஒரு கட்டுரையோட ஒரு பேராகிராஃப் போட்டு அப்படி ஒரு கேள்வி வரும். அது வரும் உங்களுக்கு 16 மார்க்ஸ் கொஸ்டினா வரும். அடுத்தது வந்து என்னன்னு சொன்னால், ஒரு திருக்குறள் ஒன்று வரும். அதான் நாங்க இன்றைக்கு பார்க்க போறது. 3வது வினாவா திருக்குறள்ல வரும். திருக்குறள் ஒரு கேள்வி வரும். 4வது வினாவா வரும். கம்பராமாயணத்துல ஒரு பெரிய கேள்வி. 20 மார்க்ஸ் கொஸ்டின் ஒன்று வரும். அடுத்தது 5வது கேள்வியா கவிதையில சரி, நாவல்ல சரி, நாடகத்துல சரி அப்படி ஒரு கேள்வி வரும். அதே மாதிரி 6வதாவும் நாடகம், நாவல் அப்படி அந்த பகுதிகள்ல ஒரு கேள்வி வரையிலும். அடுத்ததா 8வது வினாவா லாஸ்டா வரும். அந்த 8வது வினால மெயினா தேம்பாவணி, காரணமாலை, செங்கச்செயல் ஒரு கேள்வி. இல்லைன்னு சொன்னா இந்த அமலனாதிபிரான் இப்படியான பகுதிகள்ல வந்து ஒரு கேள்விகளை போட்டு அது 10 தொடக்கம் 20 மார்க்ஸுக்கு வந்து அந்த பகுதி 8வது வினால கேள்வி வரும். அந்த வகையில நாங்க முதலாவதாக இன்றைக்கு திருக்குறள் வந்து எப்படி ரெடி பண்ற, இந்த 20 மார்க்ஸையும் எப்படி ஃபுல்லா எடுக்கிற, அதுக்குரிய ஒரு வழிகாட்டலா தான் நாங்க ஃபர்ஸ்டோட ஸ்டார்ட் பண்ணுவோம். திருக்குறள். ஓகே. திருக்குறள்ல வந்து மெயினா அரசியல் வச்சுதான் வரப்பட்டிருக்குது. அப்ப நாங்க மெயினா இதுல ஃபர்ஸ்ட்டுக்கு அதிகார வைப்பு முறையை தெரிஞ்சிருக்கணும். அதாவது பொருட்பால்ல வந்து அரசியல் பகுதிதான் புதிய பாடத்திட்டத்தை வந்து கவனத்திக் கொண்டு வழங்கப்பட்டிருக்குது. அப்ப இதுக்கு பாடத்திட்டத்துல வந்து அரசியல் என்ற பகுதி இருக்கல, அது வேறொரு பகுதி. இது 2019ல தான் உங்களுக்கு புதிய சிலபஸ் வந்துச்சு. அப்ப அதிலிருந்து இந்த அரசியல் பகுதியை வந்து மெயினா வச்சுதான் வரப்பட்டதை வந்து பார்க்கலும். அந்த வகையில நாங்க முதலாவதாக அதிகார வைப்பு முறையை தெரிஞ்சிருக்கணும். ஓகே. அப்ப அதிகார வைப்பு முறை எப்படி எழுதுறேன்னு சொன்னால், மெயினா இந்த பொருட்பால்ல வந்து அரசியல் பகுதிதான் ஒரு புதிய பாடத்திட்டத்தை கவனத்திக் கொண்டு வழங்கப்பட்டிருக்குது. அதுல வந்து அரசியல் பகுதியில வந்து ஒரு அரசனுக்கு வந்து இருக்க வேண்டிய 10 விடயங்கள் குறிப்பிடப்பட்டிருக்குது. இதன்படி ஒழுகும் மன்னன் வந்து எந்த ஒரு குறையுமே இல்லாம நல்ல ஒழுங்கா வாழ்வான். மைக் மியூட் பண்ணுவீங்க எல்லாரும். அப்ப இப்படி வந்து ஒரு அரசனுக்கு இருக்க வேண்டிய 10 விடயங்கள் குறிப்பிடப்பட்டிருக்குது. இதன்படி ஒழுகக்கூடிய மன்னன் வந்து எந்த ஒரு குறையுமே இல்லாம வாழ்வான் என்று சொல்லியும், இத வந்து கடைப்பிடிக்காத மன்னன் வந்து அப்படியே வேரோடு முற்றாக அழிவான் என்று சொல்லியும் திருவள்ளுவர் வந்து குறிப்பிட்டாரு. இதுல வரக்கூடிய 10 அதிகாரங்களும் வந்து நாங்க பார்த்தோம்னு சொன்னால், முதலாவது வந்து அறிவுடைமை, அடுத்தது வந்து குற்றங்கடிதல், அடுத்தது வந்து என்ன பெரியாரை துணை கோடல், அடுத்ததா சிற்றினம் சேராமை, 5வது தெரிந்து செயல் வகை, அடுத்தது வழியறிதல், அடுத்தது காலம் அறிதல், அடுத்தது இடன் அறிதல், அடுத்தது தெரிந்து தெளிதல், அடுத்ததா லாஸ்டா உள்ளது தெரிந்து வினையாடல். இதுல நாங்க முதலாவதாக பார்க்க போறது அறிவுடைமை. அப்ப அறிவுடைமை எனப்படுவது வந்து யார் என்று சொன்னால், ஒரு கல்வி கேள்விகளால உண்டான அறிவோடு உண்மை அறிவுடையவராதல வந்து குறிக்குது. அதாவது இப்ப நன்மை தருவனவற்றுட நலனும் தீயவற்றுட தீமையும் உள்ளவாறு உணர்வதுதான் என்ன அறிவுடைமை. அப்ப ஒரு அரசன் வந்து உண்மை அறிவுடையவனாக இக்கோணம் என்றதுதான் இவ்விடத்துல வலியுறுத்தப்படுது. அப்ப ஒரு அரசனுக்கு வந்து கல்வி அறிவு மற்றும் கேள்வி அறிவு என்பவற்றோட அவனுக்கு உண்மை அறிவொன்றும் ஈக்கோணும் என்பதாலதான் இந்த கல்வி கேள்வி ஆகிய அதிகாரங்களை அடுத்து இந்த அறிவுடைமை என்ற அதிகாரம் வந்து வைப்பு செய்யப்பட்டிருக்குது. இப்ப நாம் இந்த அறிவுடைமை என்று சொன்னால் என்னென்ன விஷயங்கள் இதுல தெரிஞ்சிருக்கணும். இப்ப இந்த பகுதியில வந்து கேள்வி வரக்கூடிய மெத்தட நான் தெரிஞ்சிருக்கணும். மெயினா அறிவின் சிறப்பு கேட்பது கேள்வி. அப்ப அறிவின் சிறப்பு வந்து முதலாவது குறட்பாவினூடாக மட்டும்தான் சொல்லப்படுது, அறிவுட சிறப்பு. அடுத்ததா வந்து அறிவுட இலக்கணம். அறிவுட இலக்கணம் கேள்வி வரும். அப்ப அறிவுட இலக்கணம் வந்து 2லிருந்து 5 வரையான குறட்பாக்களினூடாக காட்டப்படுது. அடுத்தது வந்து அறிவுடையார்டு இலக்கணம். அறிவுடையார்டு இலக்கணம் வந்து 7, 8 ஆகிய இந்த 2 குறட்பாலையும் கூறப்படுது. அடுத்ததா வந்து அறிவுடையார்ட பயன்.
அறிவுடையாட பயன் வந்து 9 கம் 10. இந்த 9, 10 ஆகிய இந்த 2 குறட்பாக்களோடாகவும் அறிவுடையாட பயன்கள் வந்து குறிப்பிடப்பட்டிருக்கிறத பார்க்கலாம். அப்ப நான் வந்து உங்களுக்கு எல்லா திருக்குறளும் ஓர்டரா அப்படி போற டைம்ல திருக்குறள்ல வந்து கேள்வியும் அத மாதிரி அதுல என்னென்ன குறட்பா வரும்னு சொல்லி ஒரு பாக்ஸ் அமைப்புல தந்துட்டு தான் கேள்வி தாரேன். அப்ப உங்களுக்கு அவத்துல கிளியரா அந்த ஆன்சர்ஸ வந்து எழுதிட்டு போனீங்கன்னு சொன்னா நீங்க இதே விஷயத்த அப்படியே பாடம் செஞ்சு இதே மாதிரி இதே மெத்தட்ல நீங்க எழுதினீங்கன்னு சொன்னா உங்களுக்கு 20 மார்க்ஸும் ஃபுல்லா எடுக்கலாம். ஓகே, சரி, இப்ப எல்லாரும் எழுதிக்கோங்க. திருக்குறள்னு போட்டு அரசியல்னு போட்டு அதிகார வைப்பு அதிகார வைப்பு. ஓகே, அதுல எழுதிக்கோங்க. அதிகார வைப்புன்னு சொல்லி போட்டு பொருட்பாலின் அரசியல் பகுதியே திருக்குறள் பொழுது அரசியல் அதிகார அமைப்பு அப்படின்னு சொல்லி போடையா? அரசியல் என்று வேற யாரு ஹெடிங் போட்டுட்டு அடுத்ததா இன்னொரு ஹெடிங் போடுங்க. அதிகார வைப்பு அதிகார வைப்பு போட்டு அதுல எழுதுங்க. பொருட்பாலின் அரசியல் பகுதியே பொருட்பாலின் அரசியல் பகுதியே பொருட்பாலின் அரசியல் பகுதியே புதிய பாடத்திட்டத்தை கவனத்தில் கொண்டு வழங்கப்பட்டுள்ளது. பொருட்பாலின் அரசியல் பகுதியே புதிய பாடத்திட்டத்தை கவனத்தில் கொண்டு வழங்கப்பட்டுள்ளது. புதிய பாடத்திட்டத்தை கவனத்தில் கொண்டு வழங்கப்பட்டுள்ளது. புதிய பாடத்திட்டத்தை கவனத்தில் கொண்டு வழங்கப்பட்டுள்ளது. ஓகே, அடுத்ததா இப்ப நான் உங்களுக்கு செட்ல போட்டிக்கிறேன். என்ன எக்ஸ்பிளைன் பண்ண வீடியோ இலக்கிய வரலாறு பகுதியிலையும் கம்பராமாயண பகுதியிலையும் உங்களுக்கு அதை பார்க்கலாம். முக்கியமான பகுதி ஃபர்ஸ்ட் சாப்டர் தான். கம்பராமாயணத்திலையும் ஃபர்ஸ்ட் கிளாஸ் ரெக்கார்டிங். அதே மாதிரி அடுத்ததா வந்து இலக்கிய வரலாறுல ஐ திங்க் அது சோழர் காலத்துல அறிமுகமாக இருக்கலாம். ஸோ இந்த 2 ரெக்கார்டிங்கையும் பார்த்துக்கொள்ளுங்களா. ஓகே, சரி, எழுதிக்கோங்க. பொருட்பாலின் அரசியல் பகுதியே புதிய பாடத்திட்டத்தை கவனத்தில் கொண்டு வழங்கப்பட்டுள்ளது. அரசியல் பகுதியில் ஓர் அரசனுக்கு இருக்க வேண்டிய
அரசியல் பகுதியில் ஓர் அரசனுக்கு இருக்க வேண்டிய 10 விடயங்கள் குறிப்பிடப்பட்டுள்ளன. அரசியல் பகுதியில் ஓர் அரசனுக்கு இருக்க வேண்டிய 10 விடயங்கள் குறிப்பிடப்பட்டுள்ளன. 10 விடயங்கள் குறிப்பிடப்பட்டுள்ளன. இதன்படி ஒழுகும் மன்னன் இதன்படி ஒழுகும் மன்னன் இதன்படி ஒழுகும் மன்னன் எவ்வித குறையுமின்றி வாழ்வான் என்றும் ஓகே. இதன்படி ஒழுகும் மன்னன் எவ்வித குறையுமின்றி வாழ்வான் என்றும் இதனை கடைபிடிக்காத மன்னன் இதனை கடைபிடிக்காத மன்னன் இதனை கடைபிடிக்காத மன்னன் வேரோடு அழிவான் என்றும் இதனை கடைபிடிக்காத மன்னன் வேரோடு அழிவான் என்றும் திருவள்ளுவர் குறிப்பிடுகின்றார். இதனை கடைபிடிக்காத மன்னன் வேரோடு அழிவான் என்றும் திருவள்ளுவர் குறிப்பிடுகின்றார். இதனை கடைபிடிக்காத மன்னன் வேரோடு அழிவான் என்றும் திருவள்ளுவர் குறிப்பிடுகின்றார். இதில் வரும் 10 அதிகாரங்கள் முறையே வருமாறு. இதில் வரும் 10 அதிகாரங்கள் முறையே வருமாறு. ஓகே, அதுல முதலாவது போட்டு எழுதுங்க அறிவுடைமை. ஒன்றுக்கு கீழே ஒன்று எழுதிட்டு போங்க. அதிகாரங்கள் முறையே வருமாறு. அதுல முதலாவது அறிவுடைமை. என் அறிவுடைமைக்கு பக்கத்துல போட்டுக்கோங்க 2024. அதாவது அறிவுடைமை என்ற அதிகாரத்துல 2024 கேள்வி வந்துச்சு எலவல்ல. முதலாவது அறிவுடைமை. ஓகே. இரண்டாவது குற்றங்கடிதல். குற்றங்கடிதல் இதுவரை வரல. 2019 தான் நியூ சிலபஸ் வந்துச்சு. இப்ப அதுல இருந்து பார்த்தேன்னு சொன்னால் குற்றங்கடிதல் வரல. இரண்டாவதா இருக்கக்கூடியது குற்றங்கடிதல். மூணாவது எழுதுங்க பெரியாரை துணைக்கோடல். பெரியாரை துணைக்கோடல். பெரியாரை துணைக்கோடல். ஐ திங்க் இது 2020 வந்தேன்னு நினைக்கிறேன். 2020 ஓகே. பெரியாரை துணைக்கோடல். ஓகே. நாலாவது எழுதுங்க சிற்றினம் சேராமை. பெரியாரை துணைக்கோடல். 3 சொல்லினா பெரியாரை துணைக்கோடல். நாலாவது சிற்றினம் சேராமை. சிற்றினம் சேராமையும் இதுவரை வரல. நாலாவது போட்டு போடுங்க சிற்றினம் சேராமை. சிற்றினம் சேராமை. நாலாவது போட்டு போடுங்க சிற்றினம் சேராமை. ஓகே. அடுத்தது அஞ்சாவது
ரீமா மைக் மியூட் பண்ணுவீங்க. 4வது சிற்றினம் சேராமை. 5வது தெரிந்து செயல் வகை. தெரிந்து செயல் வகை. 6வது வலியறிதல். 6வது வலியறிதல். 6வதா வலியறிதல். 7வது போடுங்க காலமறிதல். 7வது காலமறிதல். 8வது இடனறிதல். 7வது காலமறிதல். 8வது இடனறிதல். 8வது இடனறிதல். அது 3மே வந்துட்டு வலியறிதல், காலமறிதல், இடனறிதல். ஓகே. 8வது இடனறிதல். 9வது போடுங்க தெரிந்து தெளிதல். 9வது தெரிந்து தெளிதல். தெரிந்து தெளிதல். 10வது தெரிந்து வினையாடல். 10வது தெரிந்து வினையாடல். வினைக்கு 2 சொல்லினா தெரிந்து தெளிதல். அடுத்தது 10வது தெரிந்து வினையாடல். தெரிந்து வினையாடல். தெரிந்து வினையாடல். ஓகே. நாங்க முதலாவது அதிகாரமா அறிவுடைமை என்ற பகுதியை பார்ப்போம். ஓகே. ஃபர்ஸ்டுக்கு ஹெடிங் போடுங்க அறிவுடைமை. அறிவுடைமை. உங்களுக்கு படிக்கிறதுக்கு நான் இந்த தொகுமுகை புக் கட்டாயம் எல்லாரும் பிரிண்ட் எடுக்கணும். இல்லைன்னு சொன்னால் முன்ன படிச்சவங்கள்ட்ட கேட்டுடுங்க. இல்லைன்னா உங்களுக்கு புக் ஷாப்பாலையும் எடுக்கலும். தியரி படிக்கிறதுக்கு இப்ப நான் ஒவ்வொன்றும் படிச்சு தர டைம்ல உங்களோட கையில தொகுமுகை புக் அல்லது வேற எது சரி ஒரு புக்ல இந்த திருக்குறள் என்ற பகுதியில நோட்ஸ் இருக்கணும் கையில. அப்பதான் உங்களுக்கு அதை பார்த்து படிக்கலும். அதோட நான் எக்ஸ்பிளைன் பண்ற டைம் அதை பாக்குற டைம் அவங்களுக்கு கிளியரா விளங்கும். நான் உங்களுக்கு அந்த புக் இருக்கிற மாதிரி நிறைய விஷயங்கள் அப்படி தந்துட்டு போகல. கொஸ்டின் வித் ஆன்சர்ஸ் தான் தாரது. ஸோ அதால அதை நான் தார விஷயங்கள் அப்படி ஓர்டரா எழுதினீங்கன்னு சொன்னால் ஓகே. அதே மாதிரி ஒவ்வொரு விஷயத்தையும் நீங்க விளங்கெடுக்கிறதுக்கு ஒரு கைடா அந்த விஷயத்த கையில வச்சுக்கொள்ளணும். மெயினா தொகுமுகை புக் எடுக்கிறது நல்ல. ஓகே. அப்ப அறிவுடைமை என்று சொல்லி பார்த்தோம்னா அறிவுடைமை என்று சொல்றது இப்ப கல்வி கேள்விகளால உண்டான அந்த அறிவோட ஒருத்தருக்கு உண்மை அறிவு உள்ளவங்களாவும் அவங்க இருக்கணும். அதாவது இப்ப ஒரு நன்மை தாரவற்றிட நலனும் தீயமை, அதாவது தீய விஷயங்கள்ல என்ன தீமைதான் வரும். அப்ப நல்லது தாரவற்றிட நலனும் தீயவற்றிட தீமையும் உள்ளவாறு உணர்வதுதான் என்ன அறிவுடைமை. இப்ப சில பேர் என்ன இப்ப தீய விஷயத்தால தீமை கிடைக்கிறேன்னு தெரியும். இப்ப ஒரு விஷயத்த ஒரு நன்மை தாரதா இருந்தா அது நலன்னு நாங்க அதுல யோசிக்கணும். அப்ப அப்படி ரெண்டு விஷயத்தையும் நாங்க அதை நோக்குற டைம் தான் அப்படியான அப்படி நல்லவற்றில நலனும் தீவற்ற அறிவுடைமை என்று சொல்லக்கூடியது. அந்த வகையில ஒரு அரசன் ஒரு நல்ல உண்மை அறிவுடையவனாக ஈர்க்க வேண்டும் என்றத இந்த திருக்குறளினூடாக திருவள்ளுவர் வலியுறுத்தி கூறுறாரு. அதாவது ஒரு அரசனுக்கு கல்வி அறிவோட கேள்வி அறிவும் இருக்குது. அப்படி அந்த கல்வி அறிவும் கேள்வி அறிவும் இருக்கிறதோட அவங்களுக்கு உண்மை அறிவும் இருக்கணும். ஆகவேதான் அப்படி உண்மை அறிவும் இருக்கணும் என்றதாலதான் என்ன செஞ்சிக்கிற திருவள்ளுவர் கல்வி கேள்வி ஆகிய இந்த அதிகாரத்தை அடுத்து அறிவுடைமை என்ற அதிகாரத்தை வைப்பு செஞ்சுக்கிறாரு. இப்ப இதுல பெரிய சாப்டர் திருக்குறள். அதுலயும் அரசியல் பகுதியை மெயினாக வச்சுதான் அவங்களோட சிலபஸ்ல இன்க்ளூட் பண்ணிக்கிறது. அதுலயும் அரசியல் பகுதியில தான் இந்த 10 அதிகாரங்களும் முறையாக வந்திருக்குது. இப்ப அந்த அரசியலுக்கு முன்னால வந்ததுல நாங்க பார்த்தோம்னா கல்வி சம்பந்தமானதும்
அதுக்கு பிறகு வந்து கேள்வி சம்பந்தமானதும் வந்திருக்குது. அந்த கல்வி கேள்வி இந்த அதிகாரத்தை அடுத்துதான் அறிவுடைமை என்று சொல்லக்கூடிய அதிகாரம் வந்து வைப்பு செய்யப்பட்டிருக்குது. ஓகே. ஓகே, அப்ப அதை எழுதிக்கோங்க. அறிவுடைமை என்று சொல்லி போட்டு, அறிவுடைமை எனப்படுவது யாதெனின், அறிவுடைமை எனப்படுவது யாதெனின், அறிவுடைமை எனப்படுவது யாதெனின், அறிவுடைமை எனப்படுவது யாதெனின், கல்வி கேள்விகளால் உண்டான அறிவோடு, கல்வி கேள்விகளால் உண்டான அறிவோடு, கல்வி கேள்விகளால் உண்டான அறிவோடு, உண்மை அறிவு உடையவனாதலை குறிக்கும். கல்வி கேள்விகளால் உண்டான அறிவோடு உண்மை அறிவு உடையவனாதலை குறிக்கும். அதாவது நன்மை தருவனவற்றின் நலனும், தீயவற்றின் தீமையும், நன்மை தருவனவற்றின் நலனும் தீயவற்றின் தீமையும் உள்ளவாறு உணர்வதையே அறிவுடைமை என்பர். தீயவற்றின் தீமையும் உள்ளவாறு உணர்வதையே அறிவுடைமை என்பர். ஓர் அரசன் உண்மை அறிவு உடையவனாக இருக்க வேண்டும் என்பதை வலியுறுத்துகின்றது. ஓர் அரசன் உண்மை அறிவு உடையவனாக இருக்க வேண்டும் என்பதை வலியுறுத்துகின்றது. ஓர் அரசன் உண்மை அறிவுடையவனாக இருக்க வேண்டும் என்பதை வலியுறுத்துகின்றது. ஓர் அரசனுக்கு கல்வியறிவு மற்றும் கேள்வி அறிவு என்பவற்றோடு உண்மை அறிவும் இருக்க வேண்டும். ஓர் அரசனுக்கு கல்வியறிவு மற்றும் கேள்வி அறிவு என்பவற்றோடு உண்மை அறிவும் இருக்க வேண்டும் என்பதனால் கல்வி கேள்வி ஆகிய அதிகாரங்களை அடுத்து அறிவுடைமை என்ற அதிகாரம் வைப்பு செய்யப்பட்டுள்ளது. கல்வி கேள்வி ஆகிய அதிகாரங்களை அடுத்து அறிவுடைமை என்ற அதிகாரம் வைப்பு செய்யப்பட்டுள்ளது. ஓகே, அடுத்ததா ஹெடிங் போடுங்க. மாணவர்கள் இலகுவில் நினைவில் வைத்துக் கொள்ள சுருக்க பார்வை. உங்களுக்கு வந்து இந்த குறள் இதுக்குத்தான் வரும் அப்படின்னு சொல்லி ஒரு ஷார்ட் மெத்தட்ல இப்படி நீங்க ஞாபகம் வச்சு கொண்டு படிக்கிட்டால் அது ஈஸியா விளங்கும். ஓகே,
எழுதிக்கோங்க. மாணவர்கள் இலகுவில் நினைவில் வைத்துக் கொள்ள சுருக்கப் பார்வை. மாணவர்கள் இலகுவில் நினைவில் வைத்துக் கொள்ள சுருக்கப் பார்வை. மாணவர்கள் இலகுவில் நினைவில் வைத்துக் கொள்ள சுருக்க பார்வை. ஓகே, இப்ப அட்டவணை வந்து 2ஆக பிரிக்கணும். ஒண்ணுல வந்து குரல் பகுப்பு, அடுத்ததுல வந்து குரட்பா எண். குரட்பகுப்பு இத வந்து கொஞ்சம் பெருசா அடிச்சு, குரட்பா என்ன கொஞ்சம் சின்னதா அடிங்க. அப்படி 2 அட்டவணை அடிங்க. இப்படி அட்டவணை அடிச்சதுல இது ஷோர்ட்டாம், இது கொஞ்சம் பெருசாவும் இடுங்க. இதுல குரல் பகுப்புன்னு போடுங்க, இதுல குரட்பா எண். குரட்பா எண் சின்னதாகவும் குரட்பகுப்பு கொஞ்சம் பெரிதாகவும் எடுங்க. ஓகே, குரல் பகுப்பு, குரல் காலில் வரணும். குரல் பகுப்பு குரட்பா எண். குரல் பகுப்பு குரட்பா எண். ஓகே, முதலாவதா குரட்பகுப்புல எழுதிக்கோங்க. அறிவின் சிறப்பு. அறிவின் சிறப்பு. அறிவின் சிறப்புல குரட்பா எண் 1. முதலாவது குரட்பா தான் வரணும். அறிவின் சிறப்பு கேட்டால் உங்களோட விடையா முதலாவது குரட்பா எண் தான் வரணும். இப்ப அதை எழுதுற சிஸ்டம் சொல்லி தருவேன் அடுத்ததா. ஓகே, அப்ப குரட்பா பகுப்புல குரல் பகுப்புல வந்து முதலாவது அறிவின் சிறப்பு. குரட்பா எண்ணில 1. அறிவின் சிறப்புன்னு போட்டு குரட்பா எண்ணில 1. ஓகே, அடுத்தது அறிவின் இலக்கணம். அறிவின் இலக்கணம் என்று போட்டு குரட்பா எண்ணில 2 தொடக்கம் 5. 2 தொடக்கம் 5 சொன்னால் அதுல 2, 3, 4, 5 அந்த எல்லா குரட்பா எண்ணும் வரும். 2 தொடக்கம் 5. அறிவின் இலக்கணம் 2 தொடக்கம் 5. அறிவின் இலக்கணம் 2 தொடக்கம் 5. அடுத்தது அறிவுடையார் இலக்கணம். அறிவுடையார் இலக்கணம் அதுக்கு வந்து 7, 8 இந்த 2 குரட்பா தான் நீங்க எழுதணும். அறிவுடையார் இலக்கணம் அந்த கேள்வி கேட்டால் நீங்க 7, 8 இந்த 2 குரட்பா தான் எழுதணும். அறிவுடையார் இலக்கணம் 7, 8 குரட்பா எண்ணில போடுங்க 7, 8. ஓகே, அடுத்தது அறிவுடையாரின் பயன்கள். அறிவுடையாரின் பயன்கள் அது வந்து 9, 10 இந்த 2 குரட்பாவும் தான் எழுதணும். அறிவுடையாரின் பயன்கள் கேட்டால் 9, 10 இந்த 2 குரட்பாக்களையும் வச்சுதான் எழுதணும். ஓகே, அறிவின் சிறப்புக்கு குரட்பா எண் 1. அறிவின் இலக்கணம் குரட்பா எண் 2 தொடக்கம் 5 வரையும். அறிவுடையார் இலக்கணம் கேட்டால் 7, 8. அறிவுடையாரின் பயன்கள் கேட்டால் 9, 10. ஓகே, இப்ப இதுல எப்படி கேள்வி வரும் என்றால் உங்களுக்கு எக்ஸாமுக்கு முதலாவது கேள்வி சொல்லுங்க. அப்ப குரட்பா 6 இல்லையா டீச்சர்? குரட்பா மெயினா இப்ப நான் தந்த கேள்விக்கு இந்த குரட்பாக்கள் எழுதினீங்கன்னு சொன்னால் ஓகே. இப்ப நான் கேள்வி தர டைமுக்கு அதுல இன்க்ளூட் பண்ணதை தருவேன். இப்ப 6வது குரட்பா எதுக்கு வரும் என்றது அவடத்துல உங்களுக்கு தருவேன். மெயினா அது 6வது குரட்பா வந்து இலக்கணத்துல வரும். அறிவினது இலக்கணத்துல.
ஓகே, நல்லா நீங்க கேட்டது. அறிவின் இலக்கணத்துல எழுதிக்கோங்க. 6 வரைக்கும் வரும். அதாவது இப்ப 2வது தந்து என்ன? அறிவின் இலக்கணம் 2 தொடக்கம் 5ன்னு சொல்லி, அதுல 6வதையும் போட்டுக்கோங்க. எஸ், ஓகே. அறிவின் இலக்கணம் 2, 3, 4, 5, 6. இந்த அவ்வளவு குறளும் வரும். அறிவின் இலக்கணம் கேட்டார். ஓகே. இப்ப அதுல முதலாவது கேள்வி எழுதிக்கோங்க. அறிவினது சிறப்பை வள்ளுவர் எவ்வாறு தெளிவுபடுத்துகின்றார்? இப்படிதான் உங்களுக்கு முதலாவது கேள்வியா இத பகுதியில கேள்வி வந்தா போடுவாங்க. இப்ப ஃபர்ஸ்ட் டேமுக்கு 2027 பேட்சுக்கு வரலாம். அதுல முதலாவது கேள்வி எழுதிக்கோங்க. அறிவினது சிறப்பை வள்ளுவர் எவ்வாறு தெளிவுபடுத்துகின்றார்? அறிவினது சிறப்பை வள்ளுவர் எவ்வாறு தெளிவுபடுத்துகின்றார்? இப்படி கேள்வி வந்தா நாங்க முதலாவதா ஒரு அறிமுகம் கொடுக்கணும். அப்ப அந்த அறிமுகம் எப்படி எழுதுற? அறிவின் சிறப்பை முதலாவது குறட்பாவில் மிகச் சிறப்பாக கூறியுள்ளார் வள்ளுவர். இதன்படி என்று போட்டுட்டு குறட்பாவை எழுது. இப்படி அறிவற்றம் காக்கும் கருவி செருவார்க்கும் உள்ளெளிக்கல் ஆகா அரண். அந்த குறட்பா அப்படி எழுதுற. சோ குறட்பாக்கள் கட்டாயம் பாடம் செஞ்சுக்கோங்க ஒவ்வொன்றுக்கும். அப்ப இந்த முதலாவது குறட்பால என்ன விஷயம் சொல்லப்பட்டிருக்குன்னு பார்ப்போம். அதாவது அரசருக்கு பகைவரால அழிவு வராம பாதுகாக்கக்கூடிய கருவிதான் என்ன? அறிவு. அத்தோடு பகைவராலேயும் அப்படி அழிக்க இயலாத உள்ளரண் தான் என்ன? அறிவு. அதாவது பகைவரிடமிருந்து பாதுகாக்கும் உள்ளரணே அறிவு என்று அறிவுட சிறப்பை தெளிவுபடுத்திக்கிறாரு. அதாவது இங்க படை பலம், பொருள் பலம் எல்லாவற்றையும் விட அறிவுதான் ஒரு அரசனுக்கு தலையாயாகும். ஆகவே அந்த வேந்தனுக்கும் அப்படி ஈக்கிறது தான் ஒரு சிறப்பான உண்டு என்று சொல்லித்தான் இந்த முதலாவது குறட்பாவினூடாக அறிவுட சிறப்ப வள்ளுவர் அழகுற எடுத்து காட்டுகிறாரு அப்படின்னு சொல்லி நாங்க கொடுக்கணும். ஓகே, நாங்க அடுத்த கிளாஸ்ல வச்சு இந்த குறட்பாக்கள் 10ஐயும் கிளியரா பார்த்து முடிச்சிட்டு கேள்வி எழுதுவோம். அப்படின்னு சொன்னால் ஒரே அடியா அப்படி பார்த்தால் அப்படியே உங்களுக்கு மைண்ட்ல பதியும். ஒவ்வொரு குறட்பாவும் அதோட மீனிங்கையும் அப்படி ஃபுல்லா நாங்க பார்த்துட்டு கேள்வி பதில் எதுன்னு சொன்னால் ஓகே, அதே மாதிரி அதே விஷயத்த அப்படியே பாடம் செய்யுங்க. என் விலங்கெடுத்து பாடம் செய்யுங்க. அதே போல நீங்க திருக்குறள் பாடம் செய்ய ஒரு மெத்தட் இருக்குது. எப்படின்னு சொன்னால் ஃபர்ஸ்ட்டுக்கு இந்த அதிகார வைப்பு முறையை தெரிஞ்சுக்கோங்க. அதுக்கு அடுத்த ஸ்டெப்பா குறட்பாக்களை மட்டும் பாடமாக்குங்க. அந்த குறட்பா நீங்க பாடம் செய்யற டைமுக்கு பொருளை பார்க்க வேணாம். ஒன்லி குறட்பாவை மட்டும் வேற ஒரு தாள்ல எழுதி பாடம் செஞ்சுட்டு எழுதி பாடமாக்குங்க. இந்த திருக்குறளை பொறுத்தவரையிலும் நீங்க எழுதி பாடமாக்கினா கொஞ்சம் மைண்ட்ல பதித வீதம் கூட. இப்ப நீங்க திருக்குறள்ல குறட்பாக்களை மட்டும் வேறையா எழுதி பாடம் செஞ்சுட்டு அதுக்கு பிறகு பொருளை மட்டும் எழுதி வேறையா பாடம் செய்யுங்க. இப்ப நான் உங்களுக்கு எல்லாம் எழுதி தந்ததுக்கு பிறகு நீங்க செய்யணும். அது அந்த வேலை தான். அப்ப உங்களுக்கு ஃபுல்லா திருக்குறள் பாடம் ஆயிடும். நான் உங்களுக்கு தாரது எக்ஸாமுக்கு லேசான மாதிரிதான். இப்ப கொஸ்டின் வித் ஆன்சர்ஸ் தானே போறேன். நீங்க அதே விஷயத்த அப்படி இப்ப நான் சொன்ன மெத்தட்டுக்கு நீங்க பாடமாக்கிட்டு போனீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு 20 மார்க்ஸும் ஃபுல்லா எடுக்கலாம். அதுக்கு நீங்க ஃபர்ஸ்ட்டுக்கு குறட்பாக்களை மட்டும் வேறையா எழுதி பாடம் செய்யுங்க. அதுக்கு பிறகு பொருள் அதோட பொருளைக்குமே அந்த பொருளை மட்டும் வேறையா எழுதி பாடம் செய்யுங்க. அதுக்கு பிறகு 3ஆம் டைமா குறள் பொருள் அப்படின்னு சொல்லி எழுதி பாடம் செய்யுங்க. இப்படி 3 மாதிரியும் நீங்க பாடம் செஞ்சால் குயிக்கா பதியும், கிளியரா விளங்கும். இந்த மெத்தட்டுக்கு திருக்குறளை ஃபுல்லா எல்லாத்தையும் பாடம் செய்யுங்க. அண்ட் அவங்களுக்கு அடுத்த கிளாஸ்ல நான் அறிவுடைமை என்ற இதுல வரக்கூடிய 10 குறட்பாக்களையும் கிளியரா பார்த்து அதை ஸ்கிரீன்ஷாட் பண்ணி தான் ஒவ்வொரு குறட்பாவும் சொல்லி தருவேன். ஆனா அப்படி ஒவ்வொரு குறட்பாக்களையும் நாங்க பார்த்துட்டு
அதோட மீனிங்கையும் பார்த்துட்டு அதுக்கு பிறகு வந்து அதுல கேள்வி பதில் எழுதுவோம். ஓகே. சரி, என்ன சரி டவுட் ஈக்கிறவங்களுக்கு கேட்கலாம். ஓகே. உங்களுக்கு நீங்க ஜாயின் பண்ணா உங்களுக்கு ஃபர்ஸ்ட்ல இருந்து படிக்கலாம். நீங்க இதுக்கு ஒரு தெரிவில்லாம ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொரு இடம் படிச்சிருப்பீங்க. நானு இதுல வந்து ஒரு முறையாத்தான் போவேன். அதே மாரி உங்களுக்கு ஒவ்வொரு நாளும் ஒரு எந்த புக்க நீங்க படிக்கணும், எந்த சாப்டர் வந்து ஸ்டார்ட் பண்றேன்றது நான் எளியா குரூப்ல போடுவேன். இப்ப நீங்க அந்த டைமுக்கு அந்த புக்க வந்து ரெடி பண்ணிட்டு வரணும். அந்த பகுதியில. இப்ப ஒரே இதா வந்து இப்ப திருக்குறள் எடுத்தோம்னா, அதே ஃபுல்லா படிச்சுட்டு போனாலும் சில பேர் போரிங் ஆகலாம். அப்ப அந்த டைம்ல வந்து நான் திருக்குறள வந்து மெயினா அவங்களோட ஃபர்ஸ்ட் டேர்முக்கு வந்து எது எது கவர் பண்ணணுமோ, அத கவர் பண்ணிட்டு மத்த யூனிட் ஒன்ல இப்ப சங்கச்செய்யுளை ஸ்டார்ட் பண்ணி போவேன். அப்ப அந்த சங்கச்செய்யுள் பகுதிய வந்து கிளியர் பண்ணிக்கொள்ள இயலும். உங்களுக்கு கிளாஸ் டீட்டெயில்ஸ வந்து இப்ப நான் உங்களுக்கு போட்டிக்கிறேன். அதுல வந்து உங்களுக்கு பார்த்துக்கொள்ள இயலும். ஜாயின் பண்றவங்க இருந்தா உங்களுக்கு ஜாயின் ஆகலாம். அதே மாரி நான் ஒரு ரெக்கார்டிங் ஒன்றும் போட்டேன் குரூப்ல. சாட்ல போட்டிக்கிறேன். அந்த ரெக்கார்டிங்ல வந்து இலக்கிய வரலாறு செஷன் எக்ஸ்பிளைன் பண்றதும், மத்ததா வந்து கம்பராமாயண செஷன் எக்ஸ்பிளைன் பண்றதும் போட்டிக்கிறேன். ஓகே. அப்ப நான் இதோட கிளாஸ வைண்ட் அப் பண்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.